என்ன பிரச்சனை ஆயி போச்சுன்னு வந்து பாருன்னா குச்சி உள்ள போய் வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பர் டிடிஎஃப். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சென்னையில இருக்கோம். இன்னைக்கு என்ன vlogனு வந்து பண்ணா டிடிஎஃப் ரேஸ் ட்ராக்ல போய் ரேஸ் ட்ராக்கே வந்து பண்ணா சூறையாட போறோம் நம்மளோட R3 வச்சுக்கிட்டு. சோ வந்து R3 வந்து பண்ணா நம்ம பெருசா ஓட்டியே காட்டலைங்க. சோ இன்னைக்கு வந்து பண்ணா ட்ராக்ல எடுத்துட்டு தூள் கிளப்பிடலாம். டிடிஎஃப் வாசா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோனா. அதே மாதிரி நம்மளோட பேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் வந்து எப்பவுமே ஒரு இடையூறா வராது, வரக்கூடவும் கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்டே வந்து பண்ண ஃபுல்லாமே ஃபிக்ஸ்டா தான் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு தாங்க வந்துட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 years ஆச்சு இல்லைங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சோ ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து ஷோரூம்னே வேலை வருது. நம்மளோட ரேஸ் ட்ராக்கு போயிட்டு vlog கண்டினியூ பண்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிட்டு போங்க. தினமும் காலையில நம்ம 11 மணிக்கு நம்ம ஷார்ப்பான மற்றும் த்ராட்லஸ் சேனல்ல vlog வந்துரும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. லவ் யூ சோ மச் டிடிஎஃப். இப்போ வந்து ஒரு 21 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். வைப்ரேஷனே இல்லைங்கோ. சோ டிடிஎஃப் ரேஸ் ட்ராக்குக்கு வந்தாச்சுங்க. இப்போ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக் செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்னடா மாப்பிள்ள இப்படி ஆயிட்டியே? ஓ ஆமால, உங்களுக்கு எந்த கேமரா வியூவும் தெரியாது, நான் பாட்டுக்கு vlog பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்குக்காக தான் வந்தேன். ஸோ வந்து அந்த செக்கில் வந்து பண்ணா இது லூஸாக இருக்கிறது தெரிஞ்சது. ஸோ வந்து எல்லா கேமராவையும் ஆன் பண்ணி விடுறேன். அதுக்கு முன்னாடி ஓகேப்பா, கொஞ்சம் தாங்குற மாதிரி இருக்கு, ஆனால் இதெல்லாம் நம்பக்கூடாது. ஸோ டிடிஎஃப் அவ்வளோதாங்க, ட்ராக்குக்குள்ளே போகிறோம். ஸோ இது வந்து ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட யாராவது என்ன பண்ண இந்த பின்னாடி ஏறி உட்காரியோன்னு நினச்சிட்டேன். இது வந்து நமக்கு வார்ம் அப் ரைடுங்க. ஸோ ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ட்ராக்குக்கு வரும் இல்லைங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரீமெமரி பண்ணணும். எனக்கு லைனிங் தான் வரவே மாட்டேங்குதுங்க. வர மாட்டேங்குதுங்கிறத விட சரியா நம்ம தான் கற்றுக்க மாட்டேங்கிறோம். ஆஹா, 2 பேர் ஜம்முட்டு கதில போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் கம்மிங்க. எனக்கு முன்னாடி போறாரு பாருங்க நம்ம தலைவர், ஒரு சம்பளம் ஓட்டுவாரு. இப்பதானுங்க நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வரும். அதாவது என்னவோ சந்தி ஃபீல்டுக்கு புதுசான்னு கேட்காதீங்க. நம்ம இந்த ஃபீல்டுக்கு என்னைக்கு புதுசு கிடையாது. ஆனா ரேஸ் ட்ராக் ஃபீல்டுக்கு வந்து பண்ண புதுசு தானே. என்னடா இது, அவர் எப்படிலாம் லைனை ஃபாலோ பண்றாருன்னு பாக்கலாம்னு நினைச்சா அண்ணனே பாவம் பிரேக் தான் பண்றாரு போலீங்க. வண்டி கார்னரிங் பண்ணும்போது ஆடுதுங்க, ஆனா வண்டி ஓட்டுக்கு சும்மா ஜம்ப் இருக்குங்க. டிடிஎஃப் ரொம்ப நாளாச்சு இல்லைங்க. முன்னாடி 7000 போயிட்டு இருக்கு. சாரி 7000 நிஞ்சா 1000. எப்பவுமே ஜி ஃபேமிலி விட்டு கொடுக்க முடிய மாட்டேங்குதுங்க. என்னடா இது, உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. சீட்ல இருந்து இப்படி பண்ணி இப்படி போயிட்டு இருந்தாலும் அப்படியே வலிக்கிட்டு போறேன். உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. கார்னரிங் பண்ணும்போது அப்படியே வலிக்கிட்டு போறேங்க நான் கீழே. ஆக்சுவலி டிடிஎஃப் நமக்கு என்னைக்குமே பயங்கிறது என்னைக்குமே கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த கார்னரிங் பண்ணும்போது ரொம்ப ஹை ஸ்பீட் எடுக்க முடிய மாட்டேங்குது. என்ன கார்னரிங் பண்ணும்போது ஒரு 120 பக்கம் போயிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஸ்பீட் பண்ணணும்னா இதெல்லாம் கட்டாது டிடிஎஃப். ஸோ இப்போ ஒரு 100 பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ கார்னரிங்ல தாங்க நம்ம கூட இருக்கிற அப்போனண்ட் வந்து பண்ணா வீழ்த்த முடியும். அதே மாதிரி பாருங்க, நான் நினைச்சிருந்தேன் இந்த இடத்துல ஈஸியாக உங்களை முந்திட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண ஓவர்டேக் பண்ணிருக்க முடியும். ஆனா அவங்க டக்குன்னு ஏறிடுவாங்களோ, நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கறதுக்காகவே நான் அவங்க ஏறல. பிரேக் அடிச்சுன்னா பின்னாடி வரேன். ஸோ வந்து அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஸோ விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி, அது ஆக்சுவலி லைஃப்ல என்னைக்குமே வந்து பண்ணா நம்ம விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம பைக் ஓட்டக்கூடாது. இப்போ ட்ராக்கை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லைங்க. ஜஸ்ட் மிஸ். ஃபுட் ட்விஸ்ட் என்ன இப்படி தரைக்குது, வண்டியை கீழே காட்டுற மாதிரி. ரெட் போட்டாங்கப்பா, அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. என்னடா இது, கேமரா இருக்கதால கை காதான் வலிக்குதுங்க. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணதில்ல, நல்லா பாலிஷை போட்டு விட்டாங்க போலங்க. அப்படியே சொயின்னு வலிக்குது வண்டி. அந்த கீழே சவுண்ட் வரும்போது கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலி போன வாட்டி இந்த கேமரா ஹாலில் தாங்க இருந்திருக்கு. ஹாலில் இந்த கேமராவை ஆன் பண்ணணும்னு சொல்லி ஆஃப் பண்ணி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆன்ல தான் இருக்கு. அட ஆமா, பயங்கரமா வலிக்குது. எப்போ கை வச்சாலே வலிக்குதுங்க.
அண்ட் வந்து போன வாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருந்தாங்க, இந்த வாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் போடல மைக்கில். ஸோ வந்து 2 மைக்கில் எது நல்லா இருக்கோ அதை வந்து பண்ணால் நான் யூஸ் பண்ணுவேங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேங்க. என்ன பண்ணிட்டேன்னாங்க, ஆக்சுவலி நான் ஃபுல்லாக டக்கிங் பண்ணி உள்ளே போகணும், ஓகேங்களா? ஆனால் என்னை உள்ளே போக விடாமல் இந்த கேமரா என்னை தடுக்குது. நான் கேமராவை இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி மவுண்ட் பண்ணிருக்கணும், கொஞ்சம் தெரியாமல் பின்னாடி தள்ளி மவுண்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்கும்னு நினச்சி மவுண்ட் பண்ணுங்க, பட் கரெக்டாக இல்லைங்க. இப்போ வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் என் கைக்கு ஃபுல் த்ராட்டில் கொடுக்க முடிய மாட்டேங்குது. 149 போச்சுங்க, 149 போச்சுங்க. என்னடா இது, இப்போதான் ட்ராக் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, முடிஞ்சிச்சு. சூப்பர்ண்ணா. ஆனால் எங்கெங்கேயோ தரைக்குதுண்ணா, சீட்டு வழுக்குது. ஆமாண்ணா, இல்லை இது வாட்டர் வாஷ் பண்ணதுனால போலங்க. ஆனால் அப்பர் பாடி இன்னும் என்னென்ன பண்ணணும், லோவர் பாடி நல்லா வருது. இல்லை அப்போ நோட் புக்கில் வச்சுருக்கேண்ணா. இல்லை அப்போலேருந்தே அப்பர் பாடி வர மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் டைம் என்னடா சொல்கிற? இல்லை லாஸ்ட் டைமே நல்லா பண்ணேன், அதை நீ மேபி பார்த்துருக்க மாட்டேன். அது போக போன வாட்டி வார்ம் அப் கரெக்டாக பார்த்தேன், சூப்பராக பண்ணிக்கணும். ஆஹா, கரெக்டாக நான் ரேண்டமாக யாருமே வரல. ஏய் யாரா இதை சூப்பராக பண்ணுறதுன்னு போல நானா ரொம்ப குஷியோ. ஆனால் இப்போது இவ்வளோ நேரம் நல்லா தாங்க இருந்தேன், கால் பிடிக்குது. ஸோ இந்த வாட்டி ஸ்டாப் வாட்ச் வச்சு ஒரு லேப்பையும் என்ன டைமிங்கில் க்ராஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுவோம். கால் வேறு வலிக்குது. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா வார்ம் அப் பண்ணி தாங்க ஸ்டார்ட் பண்ணேன், அதனால சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டுட்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குது உடம்பெல்லாம். ராசா மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கோ, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. ஸோ வந்து ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணோம். ஏர் ப்ரெஷர்லாம் நல்லா செக் பண்ணுங்க. இருந்தாலும் வண்டி குதிக்குதுங்க, இந்த டெட் பாபிள்ஸ் ஆகும்ல அதெல்லாம் நல்லா ஆகுது. ஓகே, இப்போ வந்து லேப் ஆரம்பிச்சிருச்சுங்க. டைமிங் ஸ்டாப் வாட்ச். ஓகே, முன்னாடி போறது டுக்காட்டியோட ஹைப்பர் மோட்ராட் அப்படிங்கிறது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வரும். ஐயோ ராக்கெட் எடுக்காரு. எல்லோ ஃபிளாக் காட்டுறாங்க, எனக்கு தெரிஞ்சு கிராஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ என்ன ஸ்பீடு ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க. 116 தான் போயிட்டு இருந்தோம். 116 தான் அந்த கார்னரிங் பண்ணோம். கார்னரிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஒரு 147 வரைக்கும் போச்சு. போன வாட்டிலாம் இங்கே ஒரு 149 வரைக்கும் நான் பண்ணோம். எங்கேயோ பொட்டார்னு தேயுதுங்க பயங்கரமா. ஆனால் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா வண்டி அப்படியே ஆடுதுங்க. முன்னாடி போகிற ஆர்சி என்ன இதாச்சு, ஸ்டாண்டு பிடிங்கிருச்சு போலப்பா. ஆமாம், சைட் ஸ்டாண்ட் நல்லா பிடிங்கிருச்சுங்க. அது போக வண்டியை நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னா ரேஸ்க்காகங்க. ஸோ ஒரிஜினல் ஃபைபர்ஸ் எல்லாம் பிடிங்கி போட்டு சும்மா டம்மி ஃபைபர், அதாவது ரேஸ்க்காக நல்லா வெயிட்லெஸ்ஸான ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த சைட் ஸ்டாண்ட் எடுக்காம விட்டாங்கன்னு தெரியல. நல்லா ஓட்டின மாதிரி இருந்துச்சுன்னா லேப் டைம் 2:22 2 minutes 22 seconds. ஃபர்ஸ்ட் லேப் 2:22, செகண்ட் லேப் 2:22வா? ஒரே லேப் தான். அப்போ லேப் 1 லேப் 2 போட்டு வச்சிருக்கேன். சும்மாவா? நான் ஒரு லேப் வருவீங்கன்னு நினச்சா அதுக்குள்ள டைமே முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள ஆமாண்டா முடிஞ்சு போயிடுச்சுடா. டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. முடியவே போதா? அதை போகிற ஒரு வாட்டி உள்ள காத்தடிக்குதுங்க. ஸோ எப்படி தான் விண்டு உள்ள வருதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேப் சும்மா ஓட்டுவோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லேப் கம்ப்ளீட் பண்ணது வந்து நம்ம ஃபுல்லாமே லேப் டைமிங் வச்சு ஓட்டிக்கலாம்.
கால் பிடிச்சிக்கிச்சு வாசா. கமான் 150 இங்க பண்ணுவாங்க. Oh, come on, Masa, come on, Masa, come on. வாங்க வாங்க வாங்க. நீ வராதா, நீ வராது. ஓகேவா? அது ஸ்பைன் அடி பண்ணுக்கா, நான் செஞ்சு எடுக்கல. இதை மட்டும் எடுத்துக்கூடா, அந்த பக்கம் வீசுறேன். அது மட்டும் கொஞ்சம் வெளியே இழுத்து கொடுங்களேன். சரி விடுங்க, நான் செகண்ட் கீர்லேயே ஓட்டிக்கிறேன். வலிக்குது. ஆல்ரெடி நமக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் இல்லைங்க. ஸோ ஆனால் இப்போ ஸ்பைன் ஃப்ராக்சர் கிட்ட வலிக்கல. ஸோ இடுப்பில் ஒரு பல்ஜு, முதுகில் ஒரு ஃப்ராக்சரு, அப்புறம் கழுத்தில் ஒரு பல்ஜ் இல்லைங்க. அதில் வந்து இடுப்பில் இருக்கிற பல்ஜ் மட்டும் ஹெவியாக வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆகாதுங்க, சரியாயிடும். எல்லாம் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போல. வண்டியில் கிளச் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கேவா பேசிக்கலாம். டோட்டல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டிருக்கீங்க. எதுக்குன்னா இடுப்பு வலி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. நாளைக்கு வேறு ட்ராக் ஓட்ட முடியாது. ரேஸ் ட்ராக்கில் போய் ரேஸ் ட்ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூறையாட போகிறோம் நம்மளோட R3 வச்சுக்கிட்டு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்ன வாசம் நல்லா பேசுறியன்னா, பேசுறதுல நல்லா பேசுறீங்க. கை கால் எதுவும் மடியல. ஆல்ரெடி அடிப்பட்ட புண்பட்ட நெஞ்ச இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தா புகை விட்டு ஆத்துப்பாங்க. ஈட்டியை சொருகிட்டோம், அவ்வளோதான். இல்லை, அது ஒரு பழமொழின்னு சொல்கிறேன்டா. டிக்கெட் டைமில் ஆச்சுன்னா ஈவினிங் 4 o'clock ஆச்சுங்க. அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா வழி ரொம்ப ஊராக இருக்குது. அதுக்கப்புறம் பைக் ஓட்ட முடியாதுங்க. நல்ல வேலைங்க, ஓட்டும் போதே வந்து பண்ண இந்த பெல்ட் போட்டுட்டு தான் ஓட்டியிருக்கேன். ஸோ ஆனால் உண்மையை சொல்ல போனால் நல்ல ரெக்கவரி ஆன டைமுங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து பண்ணால் முன்னாடி வலிச்ச மாதிரிலாம் வலிக்கல. பைக் ஓட்டும் போதெல்லாம் வந்து பண்ணால் சுத்தமாக வலிக்கல. போன வாட்டிலாம் வந்து பண்ணால் கடைசியாக இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துருப்போம்மா ட்ராக்குக்கு. அந்த டைம்லாம் வந்து பண்ணால் பயங்கரமான வலி இருந்துச்சுங்க. ஓட்டவே வண்டி கொஞ்சம் வைப்ரேஷன்லாம் இருந்துச்சுல்ல. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேஷன். என்ன சார் ஜம்மன் கெத்தாக படுத்திருக்கேன்னா, ஐயோ டிடிஎஃப் வலி தாங்க முடியாம படுத்திருக்கீங்க. ஸோ வந்து பெல்ட் ஒன்று போட்டிருக்கேனுங்களா. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு இது ஒன்று வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்து பண்ண இது கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கழுத்துலேயும் நமக்கு ஒரு பல்ஜ் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வழியும் தெரில இப்போ வரைக்கும்.
தூங்கி எழுந்திரிச்சா தான் தெரியும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் இல்லைங்க, அங்கே தான் போகிறேன். அங்கே போயிட்டு எக்ஸ்ரேலாம் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாமா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அஜிக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணலாம் நினச்சேன். இப்போ மாப்பிள்ளைக்கு சொல்லிட்டா ஒட்டுமொத்த ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லா ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து என் மாமா பொண்ணுக்கு கால் பண்ணி சாமி எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அப்பா வந்து இப்போ டைம் ஆச்சுங்க, காலேஜ் முடிகிற டைம். அப்பா வந்து கூப்பிட்டுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை மாமா இன்னும் அப்பா வந்துட்டு இருக்காரு அப்படின்னாங்க. தனியாக தானே இருக்கேன் அப்படின்னா, ஆமாம் தனியாக தான் இருக்கேன். சரி நான் சொல்கிறது யார்ட்டி சொல்லாத, ஒரு சின்ன கிராஷ் ஆகிடுச்சு சாமி அப்படின்னு. என்னன்னு தெரியலைங்க, இன்றைக்கி தான் பெருமையாக சொன்னேன் நான். அது டிடிஎஃப் ஆக்சுவலி நம்மளோட பேஷனெல்லாம் வந்து பார்த்துட்டு என் மாமா கூட தடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் இருக்குன்னு. இதுக்கப்புறம் ட்ராக்கு பைக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க, இனிமேல் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னாங்க. ஐயோ சாமி இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி இப்போதைக்கு அத்தை மாமாட்ட சொல்ல வேணாம், நம்ம அப்புறமேல் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அஜி மாப்பிளைக்கு கால் பண்ணி சொல்லிட்டேங்க. அவன் பயங்கர ஷாக்கு. நேத்தே வந்து என்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தானா, அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ சொல்ல வேண்டியதுடா அப்படின்னு. இல்லடா நான் ட்ராக்குக்கு வரல, அதனால நீ ட்ராக்குக்கு போற, அதனால நான் ஏதாவது ஒரு தப்பான எண்ணத்துல சொல்றேன் நீ நினைச்சுப்பேன். நான் எப்படா அப்படி நினைச்சுப்பேன், எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த பல்ஜி பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சரியாயிடும். ஆக்சுவலி மொத்தமா 4 கேமராங்க நம்மளோடது. இதுல 2 கேமரால வந்து பண்ண ஃபைல்ஸ் கரப்ட் ஆயிடுச்சு. 4 கேமரால 2 கேமரால ஃபைல்ஸ் இருக்கு. 2 கேமரால ஒரு கேமரா கரப்ட் ஆயிடுச்சு. இன்னொரு கேமரா கிராஷ் ஆகும்போதே ஆஃப் ஆயிடுச்சுங்க. என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, எந்த கேமராக்கும் ஒண்ணுமே ஆகலைங்க, எனக்குமே எதுவும் ஆகாதுங்க. ஏன்னா ஃபுல்லாமே வந்து பண்ண ப்ரொடெக்டடா தானே போறோம். எனக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடுப்புல பல்ஜ் இல்லாம இருந்துச்சுன்னா இப்ப பிரச்சனையே இல்லைங்க. ஸோ ஆனாலும் தூங்கி எழுந்திரிச்சா தான் தெரியும் எப்பவுமே. ஸோ இதுக்கப்புறம் நேரா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான். போயிட்டு என்ன இதுன்னு சொல்லி தெரியும். அண்ட் டிடிஎஃப் யாராவது வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்படாதீங்க. டிடிஎஃப் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு பயங்கர அட்வென்ச்சரஸான ஃபீல்டு. ஆக்சுவலி டிடிஎஃப் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா அத்தனை கார்னரிங்ல வந்து பண்ணா அவ்வளோ சவுண்டுங்க. கார்னரிங் எல்லாம் சவுண்டு. நீ பார்த்தல சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் பெண்ட் 90 டிகிரிக்கு பெண்ட் ஆகி இப்போ கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுடா? கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் சொல்றேன், வண்டி ஃபுல்லா அடி பெண்ட் பண்ணி எடுக்கிறீங்க இது பண்ணும்போது. இந்த வாட்டி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு போனாங்க, ஃபுல்லா இது பண்ணிட்டு பிரேக் அடிச்சிட்டேன் போல. ஆமா நீ பிரேக் அடிச்சா வண்டி ஸ்டாப் ஆகி நீங்க ஃப்ரண்ட்ல மேல இது ஃப்ரண்ட்ல அதே வண்டி கூடவே நான் எப்பவுமே இருக்கணுங்க. என் பாடி பேலன்ஸ் எல்லாம் ஃபுல்லா முன்னாடி போட்டு அப்படியே வண்டியை பிரேக் அடிச்சு பறக்க விட்ட போல. ஸோ டிடிஎஃப் யாரும் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஸோ வந்து எல்லாமே நடக்கிறது தான். நம்ம தான் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம் இல்லைங்க, விழுந்து தாங்க நம்மளால கத்துக்க முடியும். ஓரளவுக்கு மேல அது கத்துக்கணும்னா விழுந்து தான் ஆகணும். ஆனா அந்த ரிஸ்க் நம்ம இவ்வளவு நாள் எடுக்காம இருந்தோம். இதுக்கப்புறம் அப்படி எடுக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் இன்னைக்கு வீடியோவில் கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த ஒரு இதை போக்குவாசான்னு சொல்லி நல்லா கார்னரிங் பண்ணிட்டு இருந்தேங்க சீரியஸா. ஸோ கேமராஸ்லாம் பார்த்தா தெரியும் நமக்கு. சும்மா இந்த ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் பார்த்தேன். ஓகே விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஸோ ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் வாக் பண்ணுறேன். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6:45 ஆச்சுங்க. அவ்வளோதான் நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். அண்ணன் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கையும் நல்லா வலிக்குதுங்க, என்னன்னு தெரில. ஆனால் வீங்கெல்லாம் கிடையாது, உடையெல்லாம் இல்லை. கை நல்லா வலிக்குது. அது போக பல்லுமே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஏதோ நர்வ்ஸ் எல்லாம் ஏதோ பண்ணுது பல்லுக்கிட்ட. சரி டிடிஎஃப் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கழிச்சு வாக் பண்ணுறீங்க. ஆனால் உடஞ்சிடாதுல்ல? ஐயோ அந்த ஷாக்கு தானே வேணாம். ஐயோ இது மட்டும் ஆகாது எனக்கு. சின்ன வயசுல டிஸ்க்ல பட்ட இது எனக்கு வராது. வேணாம் நான் இது மட்டும் வேணாம். ஐயோ முதுகு ஸ்கின் கிரீம் ரெட் நாளைக்கு போய் கொட்ட முடியாதாண்ணா? அன்னைக்கிட்டு போலி கொள்ள பயங்கரமா நாளைக்கு. நான் பல்ஜி எல்லாம் சரியாயிடுச்சுண்ணா. இன்னும் கொஞ்சம் பக்காவா இருக்கா? ஆஹா. அப்புறம் எலும்பு வளர்ந்துருச்சு போல பின்னாடி முதுகுல. ஆமாண்ணா. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 8:25 ஆச்சுங்க. இப்போ வந்து பண்ணா அண்ணன் ஐஸ் கட்டி வைக்க சொல்லியிருக்காரு கைக்கு. ஐஸ் கட்டி வச்சாலே உடைச்சிடுவாங்க கையை. நான் அத்தனை வாட்டி கேட்டேன் அண்ணா தயவு செஞ்சு சொல்லிடுங்க, கை உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அஜீஸ்க்குமே ஐஸ் கட்டி வச்சாங்க தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு கை உடைக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. எங்க மாமனார்கிட்டயும் எங்க மாமியார்கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் என் ஒய்ஃபுக்கிட்டையும் ஒய்ஃபுங்கிறது ஒரு மாதிரி வயலே வர மாட்டேங்குது. சொல்லணும் இல்லைங்க, ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ சொல்லுங்கன்னதுக்கு சிரிக்கிறாரு.
இந்த ஐஸ் கட்டி வச்சாலே கன்ஃபார்ம் முடிச்சிருவாரு. கண்டிப்பா வச்சுக்காரு. ஆனா கை சும்மா லைட்டா தாங்க வலிச்சிட்டு இருந்து போக போக ஜாஸ்தியாச்சுங்க. சோ நான் எக்ஸ்ரே இருக்கு, எதுக்கும் எக்ஸ்ரே வந்து பண்ண எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தம்பி இருந்துட்டு எதுக்குன்னா எக்ஸ்ரே அதான் வீங்கவே இல்லையே அப்படின்னா, பட் இருந்தாலும் வந்து பண்ண திரும்பி வந்துட்டு போக முடியாது, ஒரு டைம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேங்க. சோ அதுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு வந்து பண்ணா எலும்பு குத்தி உள்ள போயிருக்கு. இந்த எலும்பு வந்து பண்ண கொஞ்சம் இங்க இருக்க வேண்டியது. ஆமாங்க. சோ நம்ம எலும்பு வந்து பண்ண கொஞ்சம் உள்ள போயிடுச்சான். ஏன்னா என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றேன் நான் சொல்ல அவர் சொல்றாரு. இன்னும் நல்லா சிரி அறிவில கையில அடிபட்டு சிரிக்கிற. இல்ல அவர் சொல்றது கூட விடு டாக்டர், நம்மளே இவ்வளவு சாதாரணமா சொல்றோமே. அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு. அதாவது அதெல்லாம் சரி பண்ணிடுவாருங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது இதுதான். ஸோ டிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அண்ணனோட இதுக்கு வாங்க. ஏய் அவனுக்கு ஏதோ பெருசாக பேமெண்ட் வாங்கிட்டானுங்க வேணும் வந்துட்டு அண்ணனோட அன்பு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டுன்னா காசு பெருசா கொடுத்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். எனக்கு எப்பவுமே வந்து பண்ண லைஃப் டைம் ஃப்ரீ. நான் யாரையாவது கூப்பிட்டு வந்தேன்னா மட்டும் அவங்களுக்கு நான் பே பண்ணுவேன். ஆனா அப்பவும் எனக்கு அவருக்கு வாங்க மாட்டாங்க. மெடிசனுக்கு இல்ல இவங்க நான் யாரையாவது கூப்பிட்டு வந்தா மட்டும் அதுக்கும் சேர்த்து கொடுத்துருவேன். ஸோ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வாங்கவே மாட்டாங்க. என்னைக்காவது வந்து பண்ணா திங்ஸ் மட்டும் நிறைய வாங்கிட்டேன்னா பொருளுக்கு மட்டும் வாங்கிப்பாங்க. ஸோ நம்ம அண்ணன் தாங்க. ஸோ வந்து நீங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப ஏழ்மையில இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அடிபட்டு இருக்குன்னா வந்தீங்கன்னா ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த எலும்பு சந்தம் போட்டது எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாருங்க. நல்ல மனிதர். இந்த ஒரு டைம்ல எவ்வளவு பாருங்க எவ்வளவு கீழ இருக்கிறவங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. மேல வெயிட்டிங் ஹால் இருக்கு. மேல ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கு. சோ நான் இந்த அளவுக்கு அவசியமா பாத்துக்காங்க எல்லாருமே. இந்த ஹாஸ்பிடலுக்காக நம்ம ஏதாவது செய்யணுங்க. வந்து அதாவது யாருக்கு செய்யலாம்னாங்க, இங்க வந்து இவ்வளவு மனிதர்கள் வந்து பண்ணா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வலியோட வந்து பண்ண உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வெயிட் பண்ற டைம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். சோ அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். அவங்களுக்கு உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி தர்றது, இல்ல ஏதாவது ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு டிவி செட்டப் பண்ணி தர்றது. ஹாஸ்பிடல் வரதே வலி தாங்க புரியல. அதுல எங்க கேம் இருக்கு, அது கரெக்ட் தாங்க. உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் வர கேக்குதா? ஆமா, பாட்டு அதான் பாட்டுல வந்து வலியவே மெய் மறக்க வைக்கலாம்ல, அதுக்காக. ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிடிஎஃப் சரியாயிடுங்க. ஒரு ரேசராக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம் தான். ரஜினி கிருஷ்ணனோட பையன் அந்த நம்ம கபிலேஷ் தம்பி இது பண்ண ரீசெண்டாக ஒரு கிராஷ் ஆனார். ஸோ வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி தம்பி சொல்லிட்டு இருந்தா, இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணதில்லைண்ணா, ஃப்ராக்சரே ஆனதில்லை. சொன்ன உடனே எல்லாம் இல்லை, சொல்லி 8 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் ஆச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டா ரஜினினாக்கெல்லாம் எத்தனை ஸ்க்ரூஸ் ஏகப்பட்டது. இந்த வீடியோவெல்லாம் வந்து பார்த்தா ஹோல் சொந்தக்காரங்க எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ இவங்க திருந்தலமாமா அப்படி இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு லட்சியத்துக்காக ஓடிட்டு இருக்கேன். சில தரைகள் இப்படிதான் அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. விழுந்து தானங்க கத்துக்க முடியும், விழுகாமையா கத்துக்க முடியும். ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் நாளைக்கு பைக் ஓட்ட முடியுமான்னு கேட்டேன். ஓட்ட முடியும்னு தான் சொன்னாரு. அப்புறம் தான் கீழே வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்மளது பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கண்டிஷன்ல இருக்கு. பைக் ரெடி பண்ணணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் வண்டியை பார்த்த உடனே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு அண்ணன் சொன்னாரு, ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னா. எதுக்கு நான் தான் ப்ரோ வண்டியை கண்ணே வச்சிட்டேன் அப்படின்னாங்க. அந்த வெள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் என்ன தெரியுமா? டெக்ஸ்ட் பண்ணிருக்காரா? அவர் தான். நல்ல தங்கமான பைக்குங்க, சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஜம்முன்னு வச்சிருந்தேன். ஃபுல்லா வைப்ரேஷனே வராம கிட்டத்தட்ட ஒரு 90% ஒர்க் முடிச்சிட்டேங்க. 10% மட்டும் ஸ்பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இப்படி ஆகி போச்சு. கையில வேற கொஞ்சம் டைட்டுங்களா, வண்டியை உடனே வேற ரெடியும் பண்ண முடியாதுங்க. சரி பண்ணுவோம். சரி டிடிஎஃப் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றேன். எனக்கு தெரிஞ்சு கையை உடைக்க போறாரா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். உடைக்க மாட்டார், இழுத்து மட்டும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஐஸ் கியூப்ஸ் வைக்க சொல்றாங்க, அதை யோசிக்கிறேன். ஓகே டிடிஎஃப் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றேன்.